ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கும் 100 ரூபாய் குறைச்சிருந்தா இந்நேரம் கேஸை இலவசமாவே கொடுத்துருக்கலாமே. ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கு 100 ரூபாய் குறைச்சிருந்தா இப்போது கேஸ் இலவசமாவே கொடுக்கலாம். அப்ப இப்ப இதுக்கான தேர்தல் மனசில் வச்சுக்கிட்டு இப்ப நாள் உலக மகளிர் தினம் வரலையா? முழுமையான தரவுகளை எஸ்பிஐ வங்கி வெளியிடல. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தன்னோட கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. மோடியோட ரோட் ஷோல பள்ளி குழந்தைகளை தப்பா பயன்படுத்திருக்காங்களா? இது வன்மையா கண்டிக்கத்தக்கதுங்க. நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தல் விதிகள் அனைத்தையும் அப்பட்டமாக மீறுகிற வகையில் குறிப்பாக கோயம்புத்தூரில் பள்ளி குழந்தைகளை கொண்டு வந்து தெருவில் நிறுத்தி அவர்கள் வரவேற்பு கொடுப்பதை போல செய்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் பங்கேற்ற இந்த கூட்டம் நாடு முழுக்க பரபரப்பையும் மக்கள் மத்தியில நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கு. He faced many problems from BJP government during this journey. Despite all, Rahul continued his work boldly. May BJP go sleepless. அதாகப்பட்டது மகாஜனங்களே, நல்ல கண்ணாடியா வாங்கி போடணும். வர வர ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் கூட எனக்கு வித்தியாசம் தெரியவே மாட்டேங்குது. என்னங்க இப்படி திடீர்னு பார்வை சரியில்லைன்னு சொல்றீங்க? சரி செக் பண்ணிடுவோம். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் செக் பண்ணிடுறேன். என் பார்வையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. யாரும் தப்ப முடியாதா? நீங்க என்ன இதுக்கு முன்னாடி போலீஸா வேலை பாத்தீங்களா? எப்படி மேடம் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நான் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. எல்லாரும் நேர்மையானவங்க தான். நீங்க மட்டும் தான் நேர்மையானவங்களா? எல்லாரும் நேர்மையானவங்க தான் எப்படி சொல்ல முடியும்? எஸ்பிஐ வங்கியே நேர்மை இல்லைன்னு உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சே. ஓ, தேர்தல் பத்திர விவகாரம் பத்தி பேசுறீங்களா? அதான் எஸ்பிஐ வெளியிட்டுருச்சே. லாட்டரி மார்டின் உள்ளிட்ட தொழிலதிபர்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொட்டி கொடுத்திருக்காங்க. 80% மேல பாஜக தேர்தல் பத்திரங்கள் மூலமா பணம் வசூல் பண்ணியிருக்கிறது அம்பலம் இருக்கு. ஆரம்பத்துல நேரம் கேட்டது உண்மைதான். எஸ்பிஐ வங்கி இப்ப என்ன நேர்மை இல்லாம நடந்துக்குச்சு? செல்லக்குட்டி, முழுமையான தரவுகளை எஸ்பிஐ வங்கி வெளியிடல. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தன்னோட கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் வெளியிடாத எஸ்பிஐ வங்கியின் அணுகுமுறை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதுடன் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்துல எஸ்பிஐ வங்கியின் செயல்பாடு நேர்மையானதாக இல்லைன்னு கூட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காரு. ஆமாங்க, எல்லா தரவுகளையும் வெளியிட்டதுக்கு அப்புறமா எந்த தகவலும் விடுபடவில்லை அப்படின்றத உறுதிப்படுத்துற வகையில எஸ்பிஐ வங்கியுடைய தலைவர் மார்ச் 21 மாலை 5 மணிக்குள்ள பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணோம். தேர்தல் பத்திரம் தொடர்பான அனைத்து தகவல்களும் எந்தவித சார்பும் இன்றி பொதுவெளியில் பகிரப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய விருப்பம்னு அரசியல் சாசன அமர்வு தங்களுடைய உத்தரவுல தெரிவிச்சிருக்கு. எல்லாத்தையும் தன்னோட கைக்குள்ள சிக்கணும்னு நினைக்குது பாஜக. சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை எல்லாமே பாஜக என்ன நினைக்குதோ அதை செய்யற உள்ளமைப்புகளா மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு தான் இந்த தேர்தல் பத்திர விவகாரம். இதுல 400 இடங்களுக்கு மேல எடுக்கணும்னு இந்த பலத்தை வச்சுதான் சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஆட்சிக்கு வந்துட்டா அரசியல் அமைப்பு சட்டத்தை மாத்திருவாங்க போல இருக்கே. இந்த எச்சரிக்கையை பத்தி பல தலைவர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுலயும் முக்கியமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அடிக்கடி இந்த எச்சரிச்சுட்டு தான் இருக்காரு. Our Rahul ji, to protect our nation, to protect our constitution from the fascist forces. ஆமா தம்பி, காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி கூட இதே கருத்தை சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் 2ஆம் கட்ட இந்திய ஒற்றுமை யாத்திரை நிறைவு விழா மும்பையில் நடந்துச்சுல்ல, அதுல பேசும்போதுதான் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்காக 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என பாஜக கூறுகிறது. ராகுல் காந்தியின் பெயரில் உள்ள காந்தியை கண்டு பாஜகவினர் பயப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. राहुल जी, इस मुल्क ने, हिंदुस्तान ने गांधी जिसका नाम है उससे बड़े बड़े इम्तिहान लिए, बड़ी बड़ी कुर्बानियां ली हैं. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். சரத்பவார் அவர்கள் பேசும்போது வெள்ளையனே வெளியேறு என்ற அழைப்பை மகாத்மா காந்தி மும்பையில இருந்து விடுத்தாரு. அதே போல ஆட்சியிலிருந்து பாஜக வெளியேற வேண்டும்னு அழைப்பை இந்தியா கூட்டணி தலைவர்கள் விடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. महात्मा गांधी जी ने छोड़ो हिंदुस्तान का नारा दिया था, छोड़ो हुकूमत का नारा दिया था. आज उसी शहर में
हम लोगों ने ये तय करना चाहिए कि छोड़ो भाजपा, भाजपा से मुक्ति ये करने के लिए आप साथ रहेंगे, इतना भरोसा रखता हूँ। आपसे इजाजत कहता हूँ। जय हिंद। முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் பங்கேற்ற இந்த கூட்டம் நாடு முழுக்க பரபரப்பையும் மக்கள் மத்தியில நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கு. Bharat Jodo Yatra. Your journey has reached Mumbai today. This will reach Delhi soon. You faced many problems from BJP government during this journey. Despite all, Rahul continued his work boldly. May BJP go sleepless. நாட்டை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது. அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் மக்கள் இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க சார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசும்போது காங்கிரஸ் கட்சிக்கு பேராபத்துல இருந்து மீண்டும் மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு பத்தி பேசியிருக்காரு. மீண்டும் ஒரு மிகப்பெரிய பேராபத்தில் மக்களை பாதுகாக்கிற இடத்தில் காங்கிரஸ் இருக்கிறது. அதைதான் என்னுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மும்பையில் பேசியிருக்கிறார்கள். உங்களோடு நாங்கள் இருந்தோம். காங்கிரஸ் உங்களோடு என்னைக்கு இல்லாத திருநாளா இப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராரு மோடி. அதுலயும் கோயம்புத்தூர்ல ஒரு ரோட் ஷோல கலந்துக்கிட்டாரு. அதுல மக்கள் பெருசா ஆர்வம் காட்டல நியூஸ்ல பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா? எலெக்ஷன் வந்தாதான் இவருக்கு மக்கள் ஞாபகத்துக்கு வருது. ஆமாங்க, கேஸ் விலைய மகளிர் தினத்தை முன்னிட்டு 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. இவர் ஆட்சி பண்ண 10 வருஷத்துல மகளிர் தினமே வரலையா? ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கும் 100 ரூபாய் குறைச்சிருந்தா இந்நேரம் கேஸை இலவசமாவே கொடுத்திருக்கலாமே. செல்லக்குட்டி கரெக்டா சொல்லிட்ட. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. நீயே பாரு. உலக மகளிர் தினத்துக்கு நாங்கள் கேஸுக்கு 100 ரூபாய் குறைச்சேன்னு சொன்னா, நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கு 100 ரூபாய் குறைச்சிருந்தா இப்போது கேஸ் இலவசமாகவே கொடுக்கலாம். அப்போ இப்போ இதுக்கான தேர்தல் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நாள் உலக மகளிர் தினம் வரலையா, அப்படி மக்களை ஏமாத்தலாம் பார்க்குறாங்க. சார், தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிற ஏப்ரல் 19 தேர்தல் தேதி ரொம்ப குறுகிய கால அவகாசத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கணும். பிரதமர் மோடியோட ஆசையை தான் தேர்தல் ஆணையம் நிறைவேற்றி வச்சிருக்கணும் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா? பார்த்தேன் கண்ணாடி கடை தம்பி. தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறாது என பிரதமருக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுதான் தேர்தல் ஆணையம் மூலம் குறைந்த கால அவகாசம் கொடுத்து நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. எத்தனை நெருக்கடிகள் கொடுத்தாலும் தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையமே மோடியினுடைய இச்சையை பூர்த்தி பண்ற மாதிரி இதுக்கு அவகாசமே கொடுக்காம 30ஆம் தேதி வேட்புமனு வாபஸ் வாங்குற கடைசி தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சிருக்கிற இப்படிப்பட்ட அநியாயத்தை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அப்ப என்னன்னா இதுல என்ன புரியுதுன்னா, அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணாலும் அது பயன்படாது, இந்த திமுக அணிதான் ஜெயிக்குங்கிறதுனால பிரச்சாரம் பண்ணுவதற்கு கூட அவகாசத்தை முடக்கடி பண்ணிதான் தேர்தல் ஆணையமே அறிவித்தது. அவங்க என்ன இது நடந்தாலும் சரி, அதை மிக வேகமாக செயல்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான வெற்றி பெறுவோம். சார், கோயம்புத்தூர்ல நடந்த ரோட் ஷோ பத்தி சொன்னீங்கல்ல, இதுல பிரதமர் மோடி தேர்தல் ஆணையத்தோடைய விதிமுறைகளை மீறி இருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? அதை பத்தி நான் சொல்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் ரொம்ப விளக்கமா இதை பத்தி பேசியிருக்காரு. கோவையில ரோட் ஷோன்ற பெயரால பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாஜக மற்றும் மோடி எதிர்பார்த்தபடி பொதுமக்கள் யாரும் அங்கு வரவில்லை. அதற்கு மாறாக பள்ளி குழந்தைகளை கொண்டு வந்து தெருவில் நிறுத்தி அவர்கள் வரவேற்பு கொடுப்பதை போல செய்து இருக்கிறார்கள். இது அப்பட்டமான விதிமீறலாகும். இது குறித்து நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிப்போம். மோடி மீதும் பாஜக மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று எங்கள் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தல் விதிகள் அனைத்தையும் அப்பட்டமாக மீறுகிற வகையில், குறிப்பாக கோயம்புத்தூரில் மோடி எதிர்பார்த்தபடி அல்லது பாஜக நிர்வாகிகள் எதிர்பார்த்தபடி பொதுமக்கள் யாரும் வரவில்லை. அதற்கு மாறாக பள்ளி குழந்தைகளை கொண்டு வந்து தெருவில் நிறுத்தி அவர்கள் வரவேற்பு கொடுப்பதை போல செய்திருக்கிறார்கள். இது அப்பட்டமான விதிமீறல் ஆகும். இது குறித்து நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிப்போம். மோடியோட ரோட் ஷோல பள்ளி குழந்தைகளை தப்பா பயன்படுத்தியிருக்காங்களா? இது வன்மையா கண்டிக்கத்தக்கதுங்க. கண்டிப்பா தம்பி. முத்தரசன் அவர்கள் தொடர்ந்து பேசும்போது இந்த தேர்தலை ஜனநாயக ரீதியில் எதிர்கொள்ள முடியுமா என்ற அச்சம் எழுகிறது. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஜனநாயகத்திற்கு புறம்பாக சர்வாதிகாரமாக பாசிச தன்மையோடு செயல்படுகிற காரணத்தினால் தேர்தல் ஆணையமும் மற்றவர்களும் அவர்களுக்கு அடிபணிந்து விடுவார்களோ என்ற அச்சம் நிலவுகிறது. அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு நாங்கள் தேர்தலை சந்திப்போம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட
40 இடங்களிலும் திமுக தலைமையிலான எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்சியும் அதிகாரமும் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற நினைப்புல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் பத்திர விவகாரத்தை பத்தி கூட பிரதமர் மோடி வாயை திறக்கவே இல்லையே. இத பத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு, பாத்தீங்களா? தமிழ்நாடு புதுச்சேரியில காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய 10 தொகுதிகளையும் வேட்பாளர்களுடைய பட்டியல இன்னும் 1-2 நாள்ல அறிவிச்சிருவோம்னு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அடுத்தடுத்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சிதம்பரத்தில் திருமாவளவன் அவர்களும் விழுப்புரத்தில் ரவிக்குமார் அவர்களும் திரும்பவும் களத்துல இறங்கி இருக்காங்க. ஆமா, மத்த 2 கூட்டணிகள் பத்தின நிலவரம் எப்படி இருக்கு? பாஜக கூட்டணியில பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா செய்தி வந்துச்சே, பாக்கலையா நீங்க? பாமகவுக்கு 10 இல்ல 20 தொகுதிகளை கூட பாஜக கொடுக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பாமக இருக்கிற அளவுக்கு கூட பாஜக இல்லையே. சார், மனிதநேய ஜனநாயக கட்சி அதிமுக கொடுத்துட்டு இருந்த ஆதரவை திரும்ப பெற்றிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு, கவனிச்சிங்களா? பார்த்தது மட்டும் இல்ல தம்பி, தமிமுன் அன்சாரி அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்திச்ச பிறகு கொடுத்த பேட்டியும் பார்த்தேன். இந்த தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என்று மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைமை நிர்வாக குழுவிலே முடிவு செய்து அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களை நேரில் சந்தித்து எங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றோம். பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்த உடனேயே புனிதமான கட்சியா அதிமுக மாறிடுச்சுன்னு மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சாரு எடப்பாடி பழனிசாமி. சிஏஏ சட்டத்தை மாநிலங்களவையில அதிமுக ஆதரிச்சதுனாலதான் அது சட்டமாகி பலத்த எதிர்ப்பு சந்திச்சிருக்கு. இப்ப தேர்தலுக்காக அதை எதிர்க்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. மனிதநேய ஜனநாயக கட்சி ஒரு முக்கியமான முடிவை தான் எடுத்திருக்கு. சரிங்க, நாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். உங்களுக்கு எந்த பவர்ல கண்ணாடி வேணும்? சார், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஆளை கூட அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு கண்ணு மங்கி கிடக்குது. அப்படியா? எப்ப இருந்து இப்படி இருக்கு? நேத்து நைட்ல இருந்து தான் சார். எப்படிங்க திடீர்னு கண்டுபிடிச்சீங்க? அது ஒண்ணு இல்லடி செல்லக்குட்டி, நேத்து ராத்திரி நீனு நினைச்சு உன் தங்கச்சியை கட்டி பிடிச்சிட்ட. அவ கத்தி ஊரை கூட்டிட்டா, உன்னோட அண்ணன் தம்பிகள் எல்லாரும் அடியாட்களை கூட்டிட்டு வந்து அடிக்க வந்துட்டானுங்க. அட பாவி மனுஷா, நான் ஒல்லியா இருக்கேன், என்னை விட 2 மடங்கு குண்டா இருப்பா என் தங்கச்சி. வேணும்னே பண்ணிட்டு இப்ப டிராமா ஆடுறியா? ஓஹோ, நீங்களும் நம்மால் தானா? இதே மாதிரிதாயா நானும் சமாளிச்சேன். ஆனா என்னால சமாளிக்க முடியல. நல்ல கடைக்கு நல்ல கஸ்டமர். கீப் இட் அப். அதாகப்பட்டது மகாஜனங்களே.